அவர் கூப்பிட்டு கூட வரணுங்களா? ஓகே ஓகே. கரெக்டாக தான். கிளச்சை பிடிச்சிங்க, பிரேக் பிடிச்சிங்க, நியூட்ரல் பண்ணியிருக்கணும். பட் கிளச்சை வந்து அந்த பெருவிரலில் பிடிக்கக்கூடாது, 5 விரலில் பிடிக்கணும். அப்படி பிடிக்கணும், சரிங்களா? கிளச்சை எப்பவும் பெருவிரலில் பிடிக்கக்கூடாது. டக்குனு செகண்ட் ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணி அந்த ரோட்டுக்கு போயிடும். தேடிக்கு டக்குன்னு ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணி ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ரோட்டுக்கு வந்தால் பிரயோஜனமாக இருக்கும், சரிங்களா? எக்ஸைட் மிச்சா போயிடும். ஆரன் அடிச்சுட்டு எக்ஸைட்டை மிதிச்சுடணும்னா, ஆரன் அடிச்சிட்டோம்னா எனக்கு வழி விடுங்க நம்ம இவங்கள்ட்ட கேட்டால் அவர் நமக்கு வழி விட்டுட்டாரு. பட் நம்ம அதை மீறி என்ன பண்ணோம், ஸ்லோவாக போயிட்டோம். அந்த தவறு செய்யக்கூடாது. டக்குன்னு எக்ஸைட்டை மிதிக்கிறோம், டக்குன்னு மிதிக்கிறோம், டக்குன்னு மிதிக்கிறோம், தேடிங்க மறுபடியும் டக்குன்னு மிதிக்கிறோம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம கீர் மாற்ற ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நமக்கு வழி தெரியுதுங்களா? பட் 4வது கீர் போட்டு டக்குன்னு மிதிச்சு ஓடிடும். இந்த வழி தெரியும் போது நம்ம நவுந்துடணும். அந்த புல்லட் கேர் நம்ம அப்படி ஓவர்டேக் பண்ணார்ல, ஆனால் கூட பண்ண வைக்கக்கூடாது. அதே தான். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, மிதிங்க 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 மிதிங்க. 5வது கீர் போடுங்க. எத்தனை கீர் போட்டீங்க? 3லேருந்து மறுபடியும் தள்ளா புளிக்காது. நியூட்ரல் பண்ணி தான் 5 போடுங்க. நியூட்ரல் பண்ணிட்டு தான் அந்த விழுதுங்களா? அதை போட்டு கசக்குனிங்கன்னா தெரியாது. பின்னாடி உட்காந்து பையன்கிட்ட சொன்னது கேட்டே தானே வந்தீங்க. நீங்கள் இங்கே ஏறி அந்த தப்பை பண்ணக்கூடாதுல்ல. இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நம்ம அந்த டீ கடைக்கு எடுத்துக்கிறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாரிச்சு நம்ம இந்த லெஃப்ட்டு போகணும். இந்த லெஃப்ட், ஆமாம். ஓகே தான். செகண்ட் இங்கே லெஃப்ட்டு தானே போகிறோம். ஏன் ஃபஸ்ட்லேயே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. திருப்பி டக்குன்னு திருப்புங்க, ஃபுல்லாக திருப்புங்க. மாட்டி ஸ்டடி பண்ணுங்க, டக்குன்னு ஸ்டடி பண்ணணும். அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி தெரிச்சிடணும். புரியுதுங்களா? என் பையன் தான். அப்படிங்களா? எந்த வேலையும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காதுங்க. காலேஜ் போவாப்புல, இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுவாப்புல. பையன் தெளிவாக பேசுகிறாப்படி. இன்னும் ஓனாக ஃபேக்ட்ரி வைக்க சொல்கிறாப்புல.
பேச்சு தெளிவாக இருந்துச்சு. நேற்று பேசினேன், நேற்று ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். பேச்சு வந்து சுத்தமாக தெளிவாக இருந்துச்சு. நான் செகண்ட் ஹேண்டில் கார் எடுத்துக்கிட்டோங்க, அவர் ஃபஸ்ட்டில் கார் எடுப்போங்கிறாரு. நான் ஆல்டோ எடுத்துக்கிட்டோங்கிறேன், எல்லாம் ஆல்டோ வேண்டாங்கிறாரு. ஷிஃப்ட் எடுக்குங்கிறாரு. இல்லை, கரெக்டான ஃபேமிலிக்கு வேகனார் நல்ல சஜஷன் தான். வேகனாரு வேண்டவே வேண்டாங்கிறாரு. ஏன் தெரியல, அது பார்த்தா ஆட்டோ மாதிரியே இருக்குங்கிறாரு. ஷிஃப்ட் நல்ல வண்டி தான், பட் ஷிஃப்ட் லேட்டஸ்ட் எடுத்து பெட்ரோல் இன்ஜின் 3 சிலிண்ட்ரு நீங்கள் எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. முன்னாடி இருந்த ஷிஃப்ட் இது ஓல்டு மாடலு. எனக்கு ஓகே, நான் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன், நான் ஓல்டு மாடல் ஷிஃப்ட் எடுக்கிறேன், டீசல் வண்டி எடுக்கிறேன்னீங்கன்னா கண்ணா மூடிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துருங்க ராஜனா. வேகனார் என்ன எடுக்கிறீங்க ராஜனா நான் கேட்டுருவேன். பட்டு ஷிஃப்ட்டுக்கு வேகனார் முடியாது. பட்ஜெட் வீஸா ஓகே, ஃபேமிலி வீஸா ஓகே, எல்லா வீஸும் ஹோட்டலுக்கும் பிரச்சனை. குழந்தைங்க கார் இன்னொரு அடிச்சிருக்கணும், ஆனால் அது கவனிக்காது. அது ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிற மைண்ட் செட்டில் நிதானமெல்லாம் போயிட்டுருக்கு. யோசிக்கக்கூடாது, டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஒரு செகண்ட் தான் நிறுத்தேன், எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு பார்த்தீங்களா? விட்டுறணும், டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். மறுபடியும் டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி நான் வந்துடலாம். ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம நெருங்கிக்கலாம், பட் நெருங்கின உடனே ஓவர்டேக் பண்ணிடணும். தேர்ட் கியர் போட்டுக்கணும். இவங்களெல்லாம் மண்டியில் போட்டு உழப்பக்கூடாதுண்ணா. நீங்கள் என்னமோ பண்ணீங்க, என் வண்டி இந்த ஸ்பீடை டச் ஆகிடுச்சு, நான் இந்த கீர் நீங்கள் எங்கே என் வண்டியில் போட்டுக்கிறேன். நீங்கள் குறுக்க வந்தாலும் சரி, நெருக்க வந்தாலும் சரி, அது உங்கள் பிரச்சனை. எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். என் வண்டியில் நான் ஸ்பீடு எதிர்பார்த்து ஸ்பீட் டச் ஆகிடுச்சு, நான் 4வது கீர் போடுவேன், நான் 3வது கீர் போடுவேன் அப்படின்னு மெயின் செட்டில் ஓட்டணும். பசிக்குது. எத்தனை மணிக்கு வரீங்க? 5:30 மணிக்கு. இப்போ தான் ஒரு டீ தண்ணி குடித்தேன். ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் நம்ம எக்ஸைட்டை மிதிக்கணும், இல்லைன்னா மிதிக்கக்கூடாது. ஒரு நாப்பில் நீங்கள் போங்க தாங்க, நான் பின்னால் வரட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்ம அவங்கள தாண்டதாக இருந்தால் தான் எக்ஸைட்டை மிதிக்கணும். நமக்கு தாண்டக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கு. ஸ்பீடு பிரேக்குக்கு முன்னாலே லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும், அதில் போகிறோம். சரிங்களா? லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக போச்சு. தாத்தா நிற்கிறார் இல்லைங்க, லெஃப்ட்டு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கணும். திருப்பிக்கலாம். அப்படி காலை விட்டால் வண்டி போகும். டக்குன்னு அந்த முடிவு ஸ்டேரிங் திருப்பிட்டு வந்து டக்குன்னு முடிவு எடுத்து டக்குன்னு அதை செய்யணும். இங்கேயே ஹார்ன் அடித்தா அதுக்கு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு ஆடி அவர் ரூல்ஸ் வராது. கால் எடுங்க, ப்ளஸ் வந்து கால் எடுங்க. வெடுக்க எடுக்கக்கூடாது, மெதுவாக எடுக்கணும். இப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ரெண்டு பேரும் சண்டை கட்டி நின்று இருந்திருக்காங்க இவ்வளோ நேரம். ராஜனா தெரிஞ்சுதுங்களா? நீ போறியா நான் போறியான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். மறுபடி திருப்பி அதை ஃபீல் பண்ணினா ஈஸியாக தெரிஞ்சிடும் ராஜன்னா. திருப்பிக்கும் டக்குன்னு திருப்பணும். அந்த வண்டியில் இடிச்சிடும், ஸ்டடி பண்ணிக்கலாம். டக்குனு எக்ஸலேட்டர் செகண்ட் கியர். அந்த முடிவு வந்து
அப்படி இருக்கணும், டைமிங்கில் இருக்கணும். டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர், எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர். நீங்கள் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணாமல் கியர் மாற்றுறீங்க, அதை மாற்றக்கூடாது. எக்ஸிலேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? போகலாம். இந்த 2000 நூற்றாண்டுலேயும் நீ வரையா நான் வரையா இன்னும் சண்டை கட்டிட்டு இருந்தாங்கண்ணா என்ன பண்ணுறது? போகலாமா? இந்த முடிவு அவர் அப்பாலே எடுத்துருக்கலாங்க. ஏன் அவ்வளோ நேரம் நின்றுருந்தாங்க? என்ன மக்கள் பாப்பா காரணம் அடிக்கணும், பத்தலை நின்றுச்சு பார்த்தீங்களா? நிற்க வைக்கணும். புரிஞ்சதில்ல? போகலாங்க. ரைட்டு, இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்கணும், ஹாரன் அடிச்சிருக்கணும். ஸ்டெடி நேர் கடைசி தண்ணி டேங்க்கு லெஃப்ட் திருப்பினா அப்படியே அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிடும், வெளியே போயிடலாம். சரிங்களா? நீங்கள் சந்து பந்தெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் எல்லா பக்கமும் கூப்பிட்டு போவேண்ணா. ஆனால் நான் புதுசாக வர பஸ்லேயே வண்டி கட்டுவீங்கன்னு கூப்பிட்டு போவேண்ணா. நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், சந்துக்குள்ளே சொல்லித்தரணும்னா சொல்லித்தர மாட்டேன். டிரைவிங் வர பசங்க எல்லாத்தையுமே நான் கம்பல்சரி 3 நாள் 4 நாள் சந்துக்குள்ளே ஓட்ட வச்சுருவேன். எல்லா பக்கம் சொல்லி கொடுத்தா தானே அவங்க மன நிறைவே போகுது. கடைசி சைக்கிள் திரும்பலாம் பார்த்தீங்களா, அங்கே லெஃப்ட். அப்பங்க நேரம் 4-7 கிலோமீட்டர் போனோமா, திரும்பி 1 கிலோமீட்டர் முடிஞ்சு பின்னாலும் தாண்டி விட்டுருவாங்க. என் வண்டி மட்டும்தான் இப்படி சந்தா சுற்றும். என்னங்க லெஃப்ட் நம்மளோட வந்துக்கலாம். அவர் வர வரையும் டைம் விடக்கூடாது, அவ்வளோதான். அவர் வருவாரா மாட்டாரான்னு அவரை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்க, வராமல் போங்க. நீங்கள் வர்றதுக்குள்ளே என்னால் இதை நவந்திக்க முடியும். சின்ன கால்குலேஷன் தான், டைமிங் தான். நீங்கள் அவர் வருவாரா மாட்டாரா திருப்பலாமா வேணாம்னு யோசிச்சிங்க. நான் என்ன பண்ணேன்? கான்செப்ட் புரியுதா? அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு செகண்ட் லேட்டாக கணிச்சிட்டாலுமே நமக்கு இங்கே சுச்சுவேஷன் மாறிடும். புரியுதா? ஒரு செகண்ட் லேட்டாக கணிச்சாலுமே இங்கே சுச்சுவேஷன் மாறிடும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. லெஃப்ட் மாறினா பிரச்சனை இல்லை. கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு தான் போகிறோம். பட் எல்லா சூழ்நிலையும் அதை பண்ணக்கூடாது. அவ்வளோ இப்படி டக்குன்னு திருப்பினீங்களே, இவரை பார்த்து திருப்பினவங்க, நீங்கள் அவரை பார்த்து திருப்பி இருக்கணும்ல. புரிஞ்சு இந்த சூழக்கார் வரதுக்குள்ளே நீங்கள் அவரை பார்த்து டக்குன்னு திருப்பி அந்த பெர்ஃபார்ம் பண்ணீங்களா, இதே வேலை நீங்கள் அவர்கிட்டையும் செஞ்சுருக்கணும். ஒரு டெய்லி ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டோமே, மறுபடியும் இவன்ட்ட போய் என்னத்தை கற்றுக்க போகிறோன்ட்டு வந்தீங்களா? தேடி இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை, ஆர்வம் ஒன்றாப்ல. நீங்கள் உங்களுக்கு அந்த பயத்தை எல்லாத்தையுமே போட்டு இங்கே ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். அவங்க நிறுத்தி வச்சிடணும். இல்லை அவங்க நம்மளை தாண்டி குறுக்க வந்துட்டாங்கன்னா நம்ம நின்றுடணும். 2 ஆப்ஷன் தான். அவங்க நிறுத்திட்டாங்கன்னா தைரியமாக நம்ம எக்ஸைட் கொடுக்கலாம். இல்லை அவங்க குறுக்க வர ஸ்டேஜ்லேயே இருக்காங்க அப்படின்னா இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். தேடிக்கு டக்குன்னு அவனை போக மாட்டேன். இப்போ வாய்ப்பு கிடச்சிச்சு, டக்குன்னு ஒரே மிதி தான். அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணால் மிதிச்சோம்னா நம்ம இவரை சைடு போட்டாங்களா அவன் அப்படியே உள்ளே வந்துடலாம். அப்படி இல்லை நியூட்ரு பண்ணி செகண்ட் டக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் காலை எடுத்து டக்குன்னு எக்ஸைட். அந்த டைமிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். போகலாம். சரி, அங்கே 3வது கீர்லேயே திரும்பும். அப்படியே அழகாக திரும்பும். இல்லை லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச், பஸ் கார் நிறுத்தி போகலாம். அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் ரிலாக்ஸ் செகண்ட் கீர் காலை எடுத்துகிட்டு ரைட் ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம். தேடிக்கு மறுபடியும் அங்கே போய் நம்ம செகண்ட் போட்டுக்கலாம். சரிங்களா? மறுபடியும் இப்போ ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, இப்போ நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர்
புரிஞ்சுதுங்களா? அதுக்குள்ளே ஏன் இங்கே தான் ஸ்பீடு பிரேக்குன்ட்டு எல்லாம் வரக்கூடாது. திருப்பி நம்ம ரோடு ஸ்டடி ஏறி இறங்கணும். டக்குன்னு எக்ஸைட்டர் டக்குன்னு ஓடிடணும். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, டக்குன்னு தேட போட்டு தெரிச்சிடணும். தெரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா என்ன கேட்டிங்கன்னா பின்னால் வர நம்மளை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பின்னால் வரவங்களுக்கு முன்னால் யார் இல்லைன்னு தெரிஞ்சிடும். முன்னால் தான் யாரும் இல்லை, இவர் ஏன் போக மாட்டேங்கிறான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. வாய்ப்பு இல்லை, ஓவர்டேக் பண்ணி எக்ஸைட் பண்ணி இல்லாட்டி விட்டுருங்க. வாய்ப்பு இல்லை, விட்டுருங்க. வாய்ப்பு இருக்கான்னு எட்டி பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்போ வாய்ப்பு தெரியுதோ அப்போ சைடு போடுங்க, இல்லைன்னா பின்னால் போகலாம். சரிங்களா? நீங்கள் தான் எட்டி பார்க்கணும், எனக்கு தெரியாது. தெரியுதுங்களா? போயிடலாம். அவ்வளோ ஒரே மிதி, கீரெலாம் மாற்ற வேண்டாம். மிதிங்க. அவ்வளோதான். இப்போ 3வது கீர் நம்ம தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் கீர் மாற்றிக்கலாம். ரிலாக்ஸ் மெதுவாக. புரிஞ்சுதா? பட் நம்ம அதுக்குள்ளே கீரை மாற்றி மிதிக்கலாம்னா மிதிக்கக்கூடாது. இண்டிகேட்டர் ட்ராப் பண்ணி நம்ம நான் வந்து நான் செகண்ட் கீர் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? பட் நீங்கள் இப்படி சாயிறீங்கல்ல, அந்த சாயலை சாயாதீங்க. சரியாகவே இருக்கணும். ஆமாம், நம்ம நேராக தான் உட்காந்து கூட ஸ்டேரிங்கை மட்டும் தான் நம்ம திருப்போம். சரிங்களா? போகலாம். தேர்ட் கீர் போகலாம். மறுபடியும் 4th கீர் போட்டு ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் மிதிக்கணும் ராஜனா, இல்லைன்னா மிதிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இவங்களை நெருங்கி வரக்கூடாது. டக்குன்னு திருப்பிட்டாங்கன்னா சிரமம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். பொத்துனாப்பில் நம்ம ரோட்டில் அழகாக திருப்போம். அங்கே வண்டி வருதுன்னு பார்த்துட்டு திருப்போம். மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸைட் மிதிக்காதீங்க. ஸ்டடி பண்ணுங்க. இப்போ இண்டிகேட் ரைட்டில் போட்டு மிதிங்க. எக்ஸைட் மிதிங்க. ஓகேங்களா? அவங்க வழி விட்டுருவாங்க. வேப்பிடாதீங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுறோம். இன்னும் கொஞ்சம் முன்னாள் விடுறோம். லைட்டாக ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கிறோம். ஃபுல்லாக சுற்றுறோம். மொத்தமாக சுற்றி பிடிச்சா வண்டி விட்டு ஆயிடும். ஆகுதுங்களா? ரிலாக்ஸ். ஸ்டடி ஆகிடுச்சுன்னா டக்குனு எக்ஸைட்டு செகண்ட் கியர் டக்குனு எக்ஸைட். இன்னும் எக்ஸைட். இன்னும் டக்குனு 3வது கியர். அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடுச்சுங்களா? பட் இப்போ நீங்கள் யூட்டன் பண்ணிங்கல்ல, அந்த இடத்துல உங்கள் கால் வந்து எக்ஸைட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணல, பட் எக்ஸைட் கிட்ட தான் இருந்துச்சு. பிரேக்கில் இருந்துருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதை மாற்றிக்கங்க. அது பிரேக்கில் இருந்தால் மட்டும்தான் குறுக்க வரும்போது நம்ம பிரேக்கை பிடிப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குறுக்க வரும்போது எக்ஸைட்டர் மிதித்து அவங்க காருக்குள்ளே ஏற்றிக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? சின்ன தவறு தான், ஆனால் அது பெரிய பிரச்சனையை உருவாக்கி.
எக்ஸிலேட்டர் மிஸ் பண்ணி ஓடிடலாம். ஓடிடலாம், அவ்வளோ நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓடிடலாம், தெரியுதா வாய்ப்பு? டக்குன்னு 4 கீர் போட்டுருக்கோம். அந்த ஸ்பேஸ் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திட்டு நம்ம முன்னால் வந்துடணும். பணம் அந்த பொண்ணுக்கிட்ட வரக்கூடாது, பொண்ணை விட்டு வெளியே முடிஞ்ச வரைக்குமே இந்த ரைட் அந்த ஜீப் கார் போகிறாரு வருங்க, அவர் தான் கரெக்டாக போகிறாரு. தெரியுதுங்களா? நம்ம இந்த வேகனார் ஏன் இப்படி வருதுன்னா வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்குமோ கிடைக்குமோன்னு தேடிட்டே வர்றாரு. வாய்ப்பு வேண்டாம், அதைத்தான் நானும் சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு அந்த வாய்ப்பு வேணாம், கிடைக்காது. செகண்ட் கீழே போடக்கூடாது, 20க்கு கீழே வந்தால் செகண்ட் போடணும். நீங்கள் ஏன் செகண்ட் போட்டீங்க? இப்போ இல்லை 4 நினைச்சு செகண்ட் போட்டீங்களா? இல்லை 4 நினைச்சு. அந்த ஜேசிபிக்கார் சைடு போட்டுக்கலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக கிளச் அப்படியே வச்சுக்கோங்க, பிரேக் மட்டும் விட்டுருங்க. மறுபடியும் தேவைப்பட்டால் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கீழணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட் அதை பிடிச்சி கற்றுக்கினீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? தேர்ட் கீர் 3லேயே போகலாம். 3 எக்ஸ்ட்ரா கீர் போட வேண்டியதில்லை. நம்ம இந்த கீரை நம்ம டீசெண்டாக கூப்பிட்டு போயிடும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. சரிங்களா? லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். இவ்வளோ தூரம் பிரேக் அழுத்தக்கூடாது. நானாக இருந்தால் ஃபஸ்ட் கீர் தான் போட்டிருக்கேன். கால்வாசி இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஃபஸ்ட் கீர் தான் போட்டுருக்கேன். சரிங்களா? வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளச்சில் இருந்தால் கால் எடுக்கணும். ஆஃப் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணி கால் வச்சு அவ்வளோதான். பிரேக் விட்டுருங்க, அவ்வளோதான் கால். சரிங்களா? மறுபடியும் பிரேக் மட்டும் பிடிங்க, மறுபடியும் பிரேக் விட்டுருங்க. அவ்வளோ, இவ்வளோதான் கால். இப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? போதுங்களா? போதும். மறுபடியும் கால் வச்சு பிரேக் விட்டுருங்க. பிரேக் பிடிச்சி அழுத்திட்டே தான் நிற்கும். டக்குன்னு எக்ஸிலேட்டர், செகண்ட் கீர், டக்குன்னு எக்ஸிலேட்டர், செகண்ட் கீர். அப்படியே மெயில்டாக போகலாம். மெதுவாக புத்துனாப்பில் போய்க்கலாம். அப்படியே கேப்போட போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர், டக்குன்னு ஃபஸ்ட்டு கீர், மறுபடியும் கால் வச்சு இப்படி இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுருங்க. அவ்வளோதான் கால் வச்சு. தெரியுதா நான் வச்சுருக்கிறது? அதை தாண்டி எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். காலை எடுத்து லைட்டாக எக்ஸிலேட் இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க, அழகாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், திருப்பிக்கலாம். உண்மையில் வரதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. அப்படியே லெஃப்ட்டு வந்துடலாம். அந்த மண்ணுக்கு கடைசி குச்சியை தாண்டி மண்ணுக்கு வந்துடலாம். கீழே இறக்கி ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக். சரிங்களா? டிராஃபிக்கில் டைமிங் மாறிடுச்சு, பார்த்துக்கலாம். சரிங்களா? பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான்